வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகின் வேகமாக வளர்ச்சி பெறும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதில் வங்கிகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 21வது நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆற்றலாக செமிகண்டக்டர் துறை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரங்கள் முழுமையாக வந்த பின்னர் சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார். சென்னை குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் நவம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர் பாபு அறிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கின்பான் சோனாக் இங்கிலாந்தின் யுஹாங் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ச்சி பெறும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதில் வங்கிகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்களிப்பு வழங்குவதாக குறிப்பிட்டார். வங்கிகள் கடன் வழங்குவதன் மூலம் தொழில்துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர். 2 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் நாளை பிற்பகல் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மாலை திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலுக்கு நாளை மதியம் 1 மணி வரை மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். 21வது நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆற்றலாக செமிகண்டக்டர் துறை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2025 3 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவுடன் இணைந்து எதிர்காலத்திற்கான செமிகண்டக்டர் கட்டமைப்பை முன்னெடுத்து செல்ல உலகம் தயாராக உள்ளது என்றார். இத்துறையில் உலக நாடுகள் இந்தியா மீது பெரும் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை செமிகண்டக்டர் துறையின் சிறிய தகடு ஏற்படுத்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பிரதமர் கூறினார். மின்னணு உலகின் வைரமாக குறைக்கடத்தி சில் உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். வருங்காலங்களில் $1 டிரில்லியன் மேற்பட்ட வர்த்தகத்தை உலக குறைக்கடத்தி சந்தைகள் ஈட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், இத்துறையில் இந்தியாவின் வேகம் உலக சந்தையில் ஒரு இன்றியமையா இடத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்றார். 2021ஆம் ஆண்டு தொடங்கி நாட்டின் 10 செமிகண்டக்டர் திட்டங்களில் $18 பில்லியன் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், அரிய தாதுக்கள் தேவையை கருத்தில் கொண்டு இந்த இயக்கத்தில் இந்தியா செயலாற்றி வருவதாகவும் கூறினார். இது சார்ந்த அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்களை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்றார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை இந்தியா கண்டுள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் துவக்க உரையாற்றிய மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நாட்டில் 5 செமிகண்டக்டர் அலகுகள் கட்டமைப்பு மிக துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் 2 அலகுகளின் உற்பத்தி இன்னும் சில மாதங்களில் தொடங்கும் என்றும் கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது சிப்பை பிரதமரிடம் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்நிகழ்வில் வழங்கினார். இந்த 3 நாள் மாநாடு இந்தியாவின் குறைக்கடத்தி பிரிவிற்கு உத்வேகம் அளிப்பதுடன் மின்னணு உற்பத்தி, ஆராய்ச்சி, மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு வாய்ப்புகள், மாநிலங்களின் கொள்கை செயலாக்கம் போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாலை புதுடெல்லி வருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். 2 நாடுகளிடையே திறன் மேம்பாடு, நிதி, விமானம், விண்வெளி ஒத்துழைப்பு, கடல்சார் பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. மத்திய அமைச்சர்கள் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோரையும் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் சந்தித்து பேச உள்ளார். உலக தென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தென்னையின் பயன்கள் மற்றும் அது சார்ந்த தொழிற்சாலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் செப்டம்பர் 2ஆம் தேதி இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பணப்பயிராக தென்னை பயிரிடப்படுகிறது என்று திருச்சி சிறுகமணியை சேர்ந்த தென்னை சாகுபடியாளர் திரு சரவணன் தெரிவிக்கிறார். தேங்காய் விவசாயத்தை ஊக்குவிக்கிறது, தேங்காய் உற்பத்தி செய்யும் நாடுகள்ல பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது. இதனால தென்னை தினம் கொண்டாடுறோம். சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்துல போய் இதுக்கான அந்த தகவல்களை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தொழில்நுட்பங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. தென்னையில ஊடு பயிரை என்னென்ன பண்ணலாம், சில வழிமுறைகளும் கத்து கொடுக்கறாங்க.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரங்கள் முழுமையாக வந்து சேர்ந்த பின்னர் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர் சங்கங்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். ஆசிரியர்களை எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசு கைவிடாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி சிங்காரத்தோப்பு பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு கண்காட்சியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை பூவிருந்தவல்லியை அடுத்த குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் நவம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் தினசரி MTC 300 பேருந்துகளும், SCTC 600 பேருந்துகளும், KSRTCயில் 50 பேருந்துகளும், அண்டை மாநிலங்களுக்கு செல்லுகின்ற வழித்தடங்களில் 36 பேருந்துகளும் இயக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையமானது நவம்பர் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள சிறுபான்மையினர் நல ஆய்வுக் கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் சீருடை பணியாளர் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை மறுநாள் தொடங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் வகுப்பை சேர்ந்த மாணாக்கர் கல்வி உதவித்தொகை பெற இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகின் சார்பில் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற மாவட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாதாவின் பிறந்த நாளையொட்டி வரும் 8ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கூறியுள்ளார். இதற்கு பதில் வரும் 20ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும். ஓணம் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை விற்பனை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கேரளாவில் புகழ்பெற்ற ஓணம் பண்டிகை வருகின்ற வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் சிறப்பு விற்பனை தொடங்கியுள்ளது. ஓணம் பண்டிகையின் போது பலவிதமான வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூக்கோலம் வீடுகளில் போடப்படும். அதற்கு பலவிதமான பூக்கள் தோவாளை மலர் சந்தையில் வரவழைக்கப்பட்டுள்ளன. பிச்சி பூ, மல்லிகை பூக்களுக்கு நிகராக மற்ற பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நாளை வைகை ஆற்று பகுதியில் அமைந்துள்ள புட்டுத்தொப்பு சொக்கநாதர் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. வெள்ளம் வரும் வைகை கரையை அடைக்காமல் சுவாமிகள் தூங்குவது, அதனை பார்த்த மன்னர் பொற்பிரம்பால் சுவாமியை அடிப்பது போன்றவற்றை கோவில் பட்டர்கள் வேடமிட்டு திருவிளையாடலில் அரங்கேற்றும் நிகழ்வை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் என்பதால் தேவையான முன்னேற்பாட்டு பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 6வது முறையாக இந்த ஆண்டு மீண்டும் இன்று எட்டியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. பாவோஜி நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஜின் பால் சோனா இங்கிலாந்தின் யூ ஹாங் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் வேகமாக வளர்ச்சி பெறும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதில் வங்கிகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 21வது நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆற்றலாக செமிகண்டக்டர் துறை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரங்கள் முழுமையாக வந்த பின்னர் சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார். சென்னை குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் நவம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர் பாபு அறிவித்துள்ளார்.
சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கின்பான் சோனாக் இங்கிலாந்தின் யுஹாங் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.